உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். நாளை வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் தமிழகத்தில் 2,50,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் புதன்கிழமை 2 நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்குகிறது. முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். தமிழக வானூர்தி மற்றும் பாதுகாப்புத்துறை கொள்கை 2019 மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிடுகிறார். முதலீட்டாளர் மாநாட்டையொட்டி 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கும் தொழில் பொருட்காட்சியும் நடக்கிறது. அதில் பல்வேறு தொழில் சார்ந்த நிறுவனங்களின் புதிய பழைய தயாரிப்புகள் குறித்து பார்வைக்கு வைக்க உள்ளன. தொடக்க விழா நிகழ்ச்சி முடிந்ததும் ஆட்டோமொபைல் துறை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, விண்வெளி மற்றும் ராணுவ தளவாட தொழிற்சாலைகள் குறித்து முதலீட்டாளர்கள் கருத்தரங்கும், மதியம் 2 மணி அளவில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், கொரியா நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் பங்கேற்கும் கருத்தரங்கும் நடைபெறுகின்றன. இதைத் தொடர்ந்து 2வது நாள் மாநாடு வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சிறு குறு தொழில் முதலீட்டாளர்கள் கருத்தரங்குடன் தொடங்குகிறது. மாநாட்டில் ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் கலந்து கொள்கின்றனர். வரும் 24ஆம் தேதி மாலை 3 மணிக்கு நடைபெறும் நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். பின்னர் தொழில் முதலீட்டாளர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நிகழ்ச்சியும் நடைபெறும். அப்போது சுமார் 2,50,000 கோடி அளவில் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் தெரிவித்துள்ளார். குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் செகண்ட் எடிஷன் நடைபெற உள்ளது. இதில் மேக்சிமம் நிறைய நிறுவனம்லாம் வராங்க. லாஸ்ட் இயரோட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்குண்டான ஒரு உகந்த சூழ்நிலையும் தலைசிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நடைபெற்ற முதல் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2,42,000 கோடி மதிப்பிலான முதலீடுகளுக்கு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இதுவரை 66,000 கோடி ரூபாய் முதலீட்டை மட்டுமே தமிழகம் பெற்றுள்ளது. இம்முறை நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அடிப்படையில் வரும் ஆண்டுகளில் முழு அளவில் முதலீடு கிடைக்குமா என்பது தமிழக அரசின் நடவடிக்கையை பொறுத்தே அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பாக தேசிய அளவில் கூட்டணி அமைவது சாத்தியமில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் புரட்சியாளர் லெனினின் சிலை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கலந்து கொண்டு 12 அடி உயரமுள்ள லெனின் சிலையை திறந்து வைத்தார். இந்த விழாவில் ஏராளமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய சீதாராம் யெச்சூரி, சுதந்திர போராட்ட வீரர்களை உருவாக்கிய நெல்லை சீமையில் லெனினின் சிலை திறப்பது பொருத்தமானது என்று கூறினார். மேலும் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் CBI, தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை போன்ற தன்னாட்சி அமைப்புகள் நடுநிலையாக செயல்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவதற்காக பாஜக அரசை தோற்கடிக்க வேண்டும் என்றார். பொதுக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த யெச்சூரி, பாஜகவை வீழ்த்த வேண்டும், நாடாளுமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பலத்தை அதிகரிக்க வேண்டும் மற்றும் மக்கள் நலனுக்கான அரசு மத்தியில் அமைய வேண்டும் என்ற முனைப்புடன் வரும் தேர்தலை தாங்கள் சந்திக்க இருப்பதாக கூறினார். It is not possible for any national alliance to take place before elections because in every state there are different political parties that have different degrees of influence and different positions they take. So a national combination that forms an alternative government in India's history has always come only after the elections. மேலும் மாநில அளவிலான மதசார்பற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வரும் தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் சீதாராம் யெச்சூரி கூறினார். காலியாக உள்ள 18 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதிக்குள் முடிவெடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
எம்எல்ஏக்கள் 18 பேர் தகுதி இழப்பு செய்யப்பட்டதால் காலியாக உள்ள 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி திருமங்கலத்தை சேர்ந்த வேதா என்ற தாமோதரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான தேர்தல் ஆணையத்தின் தரப்பு வழக்கறிஞர் கஜா புயல் நிவாரணப் பணிகள் நடைபெறுவதால் நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து இடைத்தேர்தல்களை நடத்த வேண்டும் என தமிழக தலைமை செயலாளர் கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார். தகுதி இழப்பு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் மேல்முறையீடு செய்ய இன்னும் கால அவகாசம் உள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் தேர்தலை நடத்த ஏப்ரல் 24ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ளதால் அதற்குள் தேர்தலை நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்களின் நலன் கருதி போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று ஆசிரியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான ஜாக்டோ ஜியோ சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நேற்று தொடங்கியது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஊழியர்கள் நேற்று போராட்டம் நடத்தினர். ஆசிரியர்கள் பணிக்கு வராததால் ஒரு சில பள்ளிகள் மூடப்பட்டன. இந்த நிலையில் 2வது நாளாக இன்றும் வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. இதனிடையே சென்னையை அடுத்த போரூர் அருகே கொளப்பாக்கத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள்களை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுத் தேர்வு நடைபெற உள்ளதால் மாணவர்களின் நலன் கருதி போராட்டத்தை ஆசிரியர்கள் கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆசிரியர்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், இது பொதுத் தேர்வு வருகின்ற நேரம், ஆசிரியர் தாயுள்ளத்தோடு தன் குழந்தையைப் போல பள்ளியிலே படிக்கின்ற மாணவர் மனதினை கொண்டு அவர் போராட்டம் தொடர் போராட்டத்தை விடுத்து மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அரசின் சார்பாக வைக்கிறேன். இதனிடையே ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த கோகுல் என்ற மாணவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ராஜமாணிக்கம் அமர்வில் வலியுறுத்தப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுவை இன்று விசாரிப்பதாக தெரிவித்தனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாமக, தேமுதிக ஆகிய மாநில கட்சிகள் தங்களோடு இணைந்து போட்டியிட்டு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் நம்மை கேட்காமல் மத்திய அரசு எதுவும் செய்ய முடியாது என்று அமமுக கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை ஒட்டி மதுரை திருமங்கலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற மாநில கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அண்ணன் நடிகர் கமல் கட்சி, அண்ணன் ரஜினி கட்சி போன்ற மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றால் நம்ம தயவில்லாம மத்திய அரசு ஒரு இஞ்சி கூட நகர முடியாது. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு செய்ய முடியும் என்று அமெரிக்க வாழ் இந்தியர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக வந்த புகார் குறித்து சட்டப்படி விசாரணை நடத்தப்படும் என்று டெல்லி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 2014ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்யப்பட்டதாக தொழில்நுட்ப வல்லுநர் சையது சுஜா குற்றம் சாட்டியிருந்தார். லண்டனில் நடைபெற்ற செயல் விளக்கத்தில் ஸ்கைப் மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர் வாக்கு இயந்திரங்களை தயாரிக்கும் இந்திய மின்னணுவியல் கழகத்தில் பணியாற்றியதாகவும் வாக்கு இயந்திரங்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து தவறான தகவலை பரப்பியதாக சையது சுஜா மீது நடவடிக்கை எடுக்குமாறு டெல்லி காவல்துறையினர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளது. இந்த விவகாரத்தில் இந்திய தண்டனை சட்டத்தின் 505வது பிரிவின் கீழ் உரிய விசாரணை நடத்தப்படும் என்று டெல்லி போலீசார் விளக்கமளித்தனர். இந்த நிலையில் புகாருக்குள்ளான சுஜா தங்களது நிறுவனத்தில் பணியாற்றவில்லை என்றும் வாக்கு இயந்திரங்கள் தயாரிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை என்றும் இந்திய மின்னணுவியல் கழகம் விளக்கமளித்துள்ளது. நாட்டரசன் கோட்டையில் நகரத்தார் சமூகத்தினர் சார்பில் நடைபெற்ற செவ்வாய் பொங்கலில் வெளிநாட்டினர் உட்பட ஏராளமானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். திருமணமாகாதவர்கள் வரனமைய வேண்டி சிறப்பு தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கண்ணுடையனாகிய அம்மன் கோவில் உள்ளது.
இந்த கோவிலில் பொங்கல் பண்டிகை முடிந்த பின்னர் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையன்று பாரம்பரிய முறைப்படி பொங்கல் விழா நடைபெறும். இதையொட்டி வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் வசிக்கும் நகரத்தார் சமூகத்தினர் தங்களுடைய குடும்பத்தாருடன் சொந்த ஊரான நாட்டரசன் கோட்டைக்கு வந்து கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபடுவது வழக்கம். திருமண வயதை எட்டிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வரன் பார்த்து முடிவு செய்வதற்கு இந்த செவ்வாய் பொங்கல் விழா முத்தாய்ப்பான நிகழ்வாக அமைகிறது. மேலும் ஒன்று கூடி பொங்கலிட்டால் குடும்பமும் ஊரும் வளம் பெறும் எனவும் நம்பப்படுகிறது. இந்த செவ்வாய் பொங்கலை சிறப்பாகவும் சீராகவும் கொண்டாடி வருகிறோம். இந்த செவ்வாய் பொங்கல் அன்று பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பதும் மாப்பிள்ளைக்கு பெண் பார்ப்பதும் இவ்வாறாக பார்த்து திருமணங்கள் முடிவதும் காலம் தொன்று தொட்டு நடந்து வருகிறது. மிகவும் விசேஷமான இந்த பொங்கலை வைக்கிறதுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் எந்த நகரத்தில் இருந்தாலும் அத்தனை புள்ளிகளும் வந்து இந்த பொங்கல் வைக்கிறது ரொம்பவும் சிறப்பு. நேற்று நடைபெற்ற செவ்வாய் பொங்கல் விழாவை காண தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் வெளிநாட்டவர் பலர் அழைத்து வரப்பட்டனர். அவர்களை மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தன் வரவேற்று மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை அவர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். விழாவில் 912 பானைகளில் பொங்கலிட்டு அம்மனுக்கு படைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிளாஸ்டிக் தடைக்கு பிறகு சென்னை மக்களின் செயல்பாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம் என்ன? சென்னை புத்துணர்வுடன் எழுவதற்கு காரணமானவர்களின் துயரம் என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் நாம பகல்ல போடக்கூடிய குப்பைகள் எல்லாமே இரவுல தான் அப்புறப்படுத்தப்படுது. அந்த வகையில் பிளாஸ்டிக் தடைக்கு முன்பு சேகரிக்கப்பட்ட இந்த குப்பைகளில் பிளாஸ்டிக்குடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, பிளாஸ்டிக் தடைக்கு பிறகு சேகரிக்கப்படும் குப்பைகளில் பிளாஸ்டிக்குடைய ஆதிக்கம் எப்படி இருக்கு அப்படின்றத இரவு பொழுதுல துப்புரவு செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் மூலமா நாம இன்னைக்கு அலச இருக்கிறோம். தலைநகர் சென்னையின் பகல் பொழுது எவ்வளவு இரைச்சலாக இருக்கிறதோ அதற்கு நேர்மாறாக இரவில் சாந்தமாக இருக்கும். அத்தி பூத்தாற்போல் சாலைகளில் வாகனங்கள் இயங்கும். அமைதியான இரவுக்கு பிறகு அடுத்த நாளை துவங்கும் மக்களுக்கு தூய்மையான ஒரு சுற்றுப்புறத்தை அளிப்பது இரவு நேர துப்புரவு பணியாளர்கள்தான். பகல் நேரங்களில் பயன்படுத்தும் பொருட்களை வீசி சென்னையை குப்பை கூளங்களாக மாற்றுவதே மக்கள்தான். எனினும் தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்ட பிறகு பிளாஸ்டிக் குப்பைகளின் அளவு குறைந்துள்ளதாக ஆறுதலுடன் தெரிவிக்கின்றனர் துப்புரவு பணியாளர்கள். நிறைய இருக்கும் சார், நாங்களே வழிக்கு விழுற அளவுக்கு சரியா இருக்கும். இப்போ பரவாயில்ல, இந்த 2 நாளாக இந்த அலோன்ஸ் பண்ணது விளம்பரப்படுத்தினாங்க கம்மியாக, அப்போதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. பிளாஸ்டிக் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டுலாம் இது வராத முன்னாடி நிறைய இருந்தது. ஒரு 7 வருஷமாக நாங்கள் செஞ்சுருந்தோம். இப்போ இது கொஞ்சம் வந்ததுனால கொஞ்சம் மீடியமாக ஆகிக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது மேலே கம்மியாகும் தான் நினைக்கிறேன் நான். துப்புரவு பணியாளர்களின் வார்த்தை நம்மை ஆறுதலடைய செய்தாலும் அவர்களின் கண்ணீர் நம்மை சோகப்படுத்தத்தான் செய்கிறது. ஒரு பெண்ணாக நள்ளிரவு என்று கூட பாராமல் பணி செய்யும் தங்களை ஒரு சில ஆண்கள் துன்புறுத்துவதாகவும் தங்களுக்காக குரல் கொடுக்க யாரும் வருவதில்லை என்றும் வேதனையை வெளிப்படுத்துகின்றனர். எங்களுக்கு பாதுகாப்பு எதுவும் கிடையாது. யாருன்னா வந்து கேலி பண்ணாலும் இது பண்ணாலும் எங்களுக்கு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டு அசிங்கமாக பேசிட்டு போயின்னே இருப்பாங்க, எங்களுக்கு கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. அதை எல்லாத்தையும் அனுபவிச்சிங்கன்னு என்ன பண்ணுறது? பிள்ளைங்களை காப்பாற்றணும், வீட்டு வாடகை கட்டணும், இதெல்லாம் அனுசரிச்சுன்னு செஞ்சுன்னு இருக்கிறோம். தமிழகத்தில் பிளாஸ்டிக் தடை அறிவிப்பு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இந்த தடை உத்தரவை மக்கள் தொடர்ந்து பின்பற்றினால் பூமியின் அழகு மெருகேறும் என்பதே உண்மை. பிளாஸ்டிக் தடை விவசாயத்திற்கு உயிர் கொடுத்தது போல் இது போன்ற சென்னையை அழகாக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களுடைய பணிச்சுமையையும் குறைத்திருக்கிறது. இருப்பினும் அவர்களுடைய நீண்ட நாள் கண்ணீரான பணி பாதுகாப்பை
துடைக்குமா தமிழக அரசு? நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக் ரவியுடன் சடையாண்டி.